கோலாப்பூரி தால் கறி குக் வித் கோமாளி பார்த்து தான் செஞ்சேன். ஒரு வெள்ளை துணியில் பட்டை, ஏலக்காய், சீரகம், மிளகு, கிராம்பெல்லாம் சேர்த்து மூட்டை கட்டி நேற்று நைட்டே பாசிப்பயிறு அரை கப் அளவுக்கு ஊற வச்சிருந்தேன். ஊற வச்ச பாசிப்பயிரை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து மூட்டை கட்டி வச்சுருந்தேன். மசாலாவையும் சேர்த்து ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு வெயிட்டை போட்டு 2 விசில் வேக வச்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சேன். இன்னொரு பக்கத்தில் மிக்ஸி ஜார் எடுத்து பச்சை மிளகா, தக்காளி, கொத்தமல்லி அதையும் நைஸாக அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சேன். பாசிப்பயிறு தாளிக்கிறதுக்கு மண் சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மசாலா பொருட்கள் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வேலை பூண்டு பேஸ்ட் ரெண்டுமே 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், சோலை மசாலா அதையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு வேக வச்சிருக்க பாசிப்பயிரையும் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்துட்டு ஒரு பக்கத்துக்கு வேகட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தலாம். ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சீரகம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சோன்னா 10 வெள்ளை பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு பருப்பில் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லியும் தூவி கலந்து விட்டுக்கோங்க. அருமையான கோலாப்பூரி கார்லிக் தால் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியோட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.